பஸ்ஸில் ஒரு அது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் சின்ன பிள்ளை மட்டும் ஊருக்கு கூட்டு போகிறே கஷ்டம். அன்னைக்கு ஒரு பையன் பஸ் ஸ்டாண்டில் அங்கிட்டு ஓடுறேன் அங்கே தவிரான். அவங்க அப்பா கோவந்துருச்சு. பேசாமல் ஒரு இடத்துலரா ஓங்கி அடிச்சு நான் மெட்ராஸ் சொல்லி விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெதுவாக அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். எல்லாம் எப்படி நோக்கம் அவன் நோக்கம் பாருங்க. அந்த மாதிரி கோச்சிங் சமாளிக்க வேண்டியது. ஏன்னா குழந்தைகிட்ட வந்து அந்த உணர்வு அதிகமாக இருக்கும். இப்போ நடு பஸ் ஸ்டாண்ட் யூரின் போயிட்டான், எல்கேஜி போய் அவங்களுக்கு வந்து பெரிய சொன்னார், இப்படிலாம் பப்ளிக் இடத்துல யூரின் போகக்கூடாதா, போலீஸ்காரங்க பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவன் சொல்றான், சும்மா தானே போது பிடிச்சா பிடிச்சிட்டு போறான் இருக்கான். எங்க அண்ணனுக்கு இது வந்துருச்சு, ஃபீவர். அவனால கண்டிப்பா டேப்லெட் சாப்பிட மாட்டேன், எதை கொடுத்தாலும் சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட மாட்டான். நான் மாத்திரை எப்படி உனக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு என்ன செஞ்சேன், வாழைப்பழத்துக்கு மாத்திரை வச்சு கொடுப்போம், ஈஸியாக முழுங்கிடுவான்னு சொல்லி வாழைப்பழத்துக்கு நடுவில் அந்த மாத்திரை வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டான். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வாழைப்பழம் நல்லா தான் இனிப்பாத்தான் இருந்துச்சு, உள்ள இருந்து விதை தான் கசந்துச்சு, துப்பிட்டேன் அப்படின்னா. நான் கொடுத்தது அதை சாப்பிட்றதுதான். நம்ம யோசிக்கிற விட அவன் அதிகமாக யோசிப்பான். ஏன்னா வாத்தியார் பாடத்துமே சொல்லியிருக்காரு, திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க எதை விதைச்சிருக்கீங்க தெரியுது. அது போல அறுத்துட்டு அப்புறமேல் வாங்க எம்ஏ படிச்சுட்டு எதை போய் விதைச்சிருக்கீங்க. இதுதான் வசப்படாதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஆரம்பிச்சால். எழுத்துக்கள் பல வகைப்படும், ஆயுதெழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, இதெல்லாம் கேட்க வேண்டிய எங்க தலையெழுத்து அப்படின்னா. அந்த ஆள் எம்ஏ படிச்சு என்னாச்சின்னு சொல்லி மூடி வச்சுட்டு முறுக்கு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்காரு பாவம். வாத்தியார் சொல்லி அப்படி. இப்போ ஒன்று முக்கியமான விஷயம், பரீட்சைன்னு ஒன்று வரும். இதில் தான் பயங்கர வித்த காட்டுவாங்க. நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு சில நோட்ஸை வாங்குவாங்க. நீங்க தமிழ் நாளைக்கு தமிழ் பரீட்சை வேண்டிய எந்த கைடுமே இல்லை. தமிழ் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா கடையில் பல வகைகள் இருக்கும். கோனார் தமிழுரை, கண்ணா தமிழுரை அப்படின்னு சொல்லி. இவன் கடைக்கு வேமா போனேன், கடைக்காரர் நாளைக்கு தமிழ் பரீட்சை நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா, கோனாரா அப்படின்ட்டார், இல்லை நாங்கள் செட்டியார் அப்படின்ட்டு இருக்கான்.